அன்னத்திலே அமர்ந்து பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் நம் விருதுநகருக்கு விருந்தினராய் வந்திருக்கும் நமது அண்ணா பாரதி அவர்களுக்கும் விருதுநகரை புகுந்த வீடாகவும் விருதுநகரை பிறந்த வீடாகவும் கொண்ட என் இனிய நண்பன் நண்பிகளுக்கும் எனது தோழிகளுக்கும் என் குழந்தைகளுக்கும் அன்பார்ந்த இரவு வணக்கங்கள். ஆஹா ஆஹா, இந்த மேடையில் இந்த கவிதையை ஒரு தடவை சொல்லியிருக்காங்க, ஆனால் என்கிட்ட 9 தடவை அந்த கவிதையை சொல்லி காமிச்சிருக்கோம். 9 தடவை உங்கள் கைத்தட்டல் இருக்கணுமா இல்லையா? சூப்பர் சூப்பர். அந்த இடம் ஒரு உழைப்பு இருக்கணும், ஒரு காதல் இருக்கணும் நம்மளுடைய தொழில் மேல. அருமை. நடுவரே, நம்ம அம்மா பேசினாங்க இல்லையா, அஸ்திவாரம்னு. ஒரு பெண்ணுக்கு பெருமைனா அஸ்திவாரம் தோன்றது, சமைக்கிறது, கை தட்டுறது, தாட்டா காட்டுறதா? இல்லை நடுவரே. ஒரு பெண்ணுக்கு பெருமை என்பது தன்னம்பிக்கை, தைரியம், ஊக்கம், உற்சாகம், பாதுகாப்புன்னு கிடைக்கிற ஒட்டுமொத்த உணர்ச்சியும் புகுந்தது தாங்க. இங்க மட்டும் கைத்தட்டல் தனியா வருதுன்னா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, டவுட் ஆகாதீங்க. அவங்க ஃப்ரெண்டு லிஸ்ட்டை லாரியில வச்சு இறங்கியிருக்காங்க. நம்ம புகுந்த வீட்டில் பல வகைகளை பார்க்கலாம். அதில் நம்ம 60s 70s இப்போ இருக்கிற அந்த புகுந்த வீடு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிப்பாங்க, சமைப்பாங்க, துவைப்பாங்க. மருமக 4 மருமக இருந்தாலும் சரி, ஆனால் அவங்க இழுத்து போட்டு வேலை பார்ப்பாங்க. இங்கிட்டு இருந்து இங்கிட்டு நடக்கும்போது ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க, இங்கிட்டு இருந்து திரும்ப அதே டம்ளர் எடுத்துகிட்டு போய் இங்கிட்டு வைப்பாங்க. எதுக்குமா இந்த வேலை பார்க்குறேன்னா அவங்களுக்கே அது தெரியாது. அது ஏன் தெரியுமா நடுவரே? விழுந்து விழுந்து வேலை பார்ப்பாங்க. அது 4 மரமும் இருந்தாலும் அந்த ஒரு மாமியார் தான் வேலை பார்ப்பாங்க. ஏன்னா அந்த வீட்டில் ஒரு ஆண் கணவனோ மகனோ, நீ என்னம்மா சும்மா தானே இருக்க, உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கக்கூடிய மகனா கண்டிப்பாக இருப்பாங்க. அதனால எங்க நம்மளோட சமையலறைய மருமகிட்ட கொடுத்துட்டா நம்மளை மதிக்காம போயிடுவாங்களோன்ற பயம். அந்த பயம் ஏன் வருது தெரியுமா நடுவரே? எதனால? ஏன்னா அந்த மாமியாருக்கே அது புகுந்த வீடு. புகுந்த வீடா இருந்தாலும் மாமியாரே பயந்துதாங்க வாழணும். இன்னொரு வகையான புகுந்த வீடு இருக்குங்க. ஒரு பெண் வேலைக்கு போறா, காலையில எந்திரிக்கிறா, 4 மணிக்கு எந்திரிக்கிறா, சமைக்கிறா, குழந்தைங்களை கிளப்புறா, அவளும் வேலைக்கு போறா, திரும்ப 6 மணிக்கு வரா, சமைக்கிறா, குழந்தைங்களை கிளப்புறா. இப்படியே ஒரு லூப்லயே ஒரு மருமக சுத்திக்கிட்டே இருக்கா. அதனாலதான் அவளுக்கு பேரு மருமக. என்னைக்கோ ஒரு நாள் மணி 6 ஆச்சு, 7 ஆச்சு, 8 ஆச்சு, அந்த மருமக வீட்டுக்கு வரல. அப்போ புகுந்த வீட்டில் இருந்து ஒரு கால் வருது. என்னம்மா, எங்கம்மா இருக்க, எப்பம்மா வருவ, நீ எப்போ சமைச்சு எப்போ சாப்பிட்டு நாங்கள் எப்போ தூங்கன்னு ஒரு கால் வரும். அப்போது அந்த மருமகளுக்கு நெஞ்சு அப்படி கனமாக இருக்கும். என்னடா நம்ம இத்தனை நாள் இவங்களுக்கு வேலை பார்க்குறோம், எதனாலம்மா லேட்டு, என்னம்மா ஆச்சுன்னு கேட்க ஒருத்தரும் இல்லையான்னு. அப்போ நம்ம பிறந்த வீட்டுல இருந்து ஒரு கால் வருங்க. அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ தங்கையோ யாரோ, என்ன ஆச்சு, புகுந்த வீட்டுல இருந்து ஃபோன் வந்துச்சு, இன்னும் நீ வீட்டுக்கு வரலையாமே, என்ன பிரச்சனை, அப்பா வரட்டா, அண்ணனை வேணா அனுப்பட்டான்னு ஒரு பாதுகாப்பு, ஒரு தைரிய குரல் வருங்க. அதுவும் உங்க புகுந்த வீட்டுல வருமா? இப்பெல்லாம் புதுசா ஒரு மருமக மகன் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் புது ஒரு ஒரு இது வந்திருக்கு. என்னது? ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஆமாம். அந்த இது பார்த்தீங்கன்னா மகனும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் இருப்பாங்க, மருமகளும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். சரி. அந்த மகன் காலையில் எந்திரிப்பாருங்க, சாப்பிடுவாரு, குளிப்பாரான்லாம் எனக்கு தெரியல, கீழே பேண்ட் எல்லாம் போடுவாரானோ எனக்கு தெரியாதுங்க. ஆனால் டிஷர்ட்டும் ஷர்ட்டும் பக்காவா போட்டுக்குவாரு. டீ டம்ளர் டீ ஜக்கில் எடுத்துக்குவார். அவர்கிட்ட இருக்கிற அத்தனை கேஜெட்டையும் எடுத்துக்கிட்டு உள்ள போயிடுவாரு. சாத்தும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாரு பாருங்க, எனக்கு மீட்டிங், யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்போ ஆனா அதே ஒரு அந்த வீட்டு மருமக காலையில எந்திரிக்கணும், அஸ்யூஷுவல் சமைக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும். அவங்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஆமா, அவங்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஆனா ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் அவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குங்க புகுந்த வீட்டில். அதுவே அந்த பெண் அம்மா வீட்டில் இருந்தா அது அவளுக்கு சொர்க்கங்க. என்னதான் பெண் புகுந்த வீட்டில் இருந்தாலும் அந்த நிம்மதியாக ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட முடியாது. அதுவே அம்மா வீட்டில் இருந்தா 3 வேளையும் அமோக சாப்பாடு தாங்க. ஒரு பெண் திருமணத்துக்கு அப்புறம் நோகாம நொங்கு திங்கிறதுக்கு என்ன டெக்னிக்கல் யோசிக்கிறாங்க பாத்தீங்களா? அம்மாவை பூராமே வேலை வாங்கிட்டு ஒரு பெண் திருமணத்திற்கு பிறகு அவளுக்கு தெரியாமே பிறந்த வீடு ஒரு பெரிய பெருமையை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. சரி. ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு ஒரு காது குத்தோ பேர் வைக்கிற சூட்டு விழாவோ
வருது. அப்போ அந்த தன் பெண் வந்து தான் பிறந்த வீட்டுல இருந்து யாராவது வந்திருக்காங்களான்னு மண்டப வாசல்ல இருந்து எட்டி எட்டி பார்ப்பாங்க. சரி. அப்போ தூரத்துல ஒரு மேலதாள சத்தம் அழகா கேட்டுக்கிட்டு வரும்போது அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய உற்சாகமோ அந்த மண்டபத்துல ஒரு பாட்டு ஒலிக்குமே, தாய்மாம சீர் சுமந்து வாராண்டி, சீர் சுமந்த சாதிசனமே, அடுவரந்தாள் மானூத்து மந்தையில மாங்குட்டி பெத்த மகளே, பொட்ட புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூவும் குயிலே. அப்பா, பாட்டுக்கு விசில் வந்துருச்சு. எனக்கு பேமெண்ட் கன்ஃபார்ம். உங்க கூடிய ஒரு சந்தோஷம். என்னதான் அண்ணங்கிட்ட அடிச்சு புடிச்சு சண்டை போட்டாலும் அந்த தாய் மாமன் உறவு உள்ள வரும்போது இருக்குமே அந்த பெண்ணுக்கு உற்சாகம். ஆமா மேம், உணர்ச்சி புகுங்க வரும். இதுவே அண்ணன் மட்டும் தானுங்களா, அந்த சகோதரி அண்ணன் ஃபங்க்ஷன் அன்னைக்கு தாங்க வருவாரு. நம்ம சகோதரி ஃபங்க்ஷனுக்கு 4 நாள் முன்னாடியே வந்துருவாங்க. வந்து அந்த ஃபங்க்ஷனை சீரும் சிறப்புமா. ஆனா இந்த இடத்துல கேட்கணும், இந்த சீர்சனம் பண்ணும்பொழுது இந்த கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த அண்ணன்மார்கள்லாம் கூட பிறந்த அக்கா தங்கச்சி அப்புறம் சோப்பு சேலை வந்துச்சா இல்லையா? ஆனா இதுக்கெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி கரெக்டா சீர்சனம் செஞ்சாங்க. ஆனா சப்போஸ் ஒரு ரூல்ஸ் மாறி அக்கா தங்கச்சி பூரா அண்ணன் தம்பிக்கு 5 பவுன்ல ஒரு மோதிரம் செய்யணும் அப்படின்ட்டு ரூல்ஸ் வந்துச்சுன்னா இது என் அண்ணனே கிடையாதுன்ட்டான்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடிடுவீங்களே தவிர, பத்தியா வெறித்தனமான கைத்தடல் வருது, அதுவும் பெண்கள் சைட்ல இருந்து வருது. அதான் போட்டான், தங்கத்துல கொலுசு செஞ்சாதான் அவன் தாய் மாமா, இல்லாட்டி அவன் நாய் மாமங்கிற மாதிரி போயிருவேன். அப்படியெல்லாம் இல்ல நறுவரே. நம்ம சகோதரி வந்து உற்சாகம் கொடுத்தா போதும். ஒரு அண்ணனும் சகோதரியும் கொடுக்கக்கூடிய தைரியம், நம்பிக்கை, உற்சாகம் அந்த புகுந்த வீட்டுல கிடைக்குமா? நாத்தனார் கொடுத்துருவாங்களா? உங்க நாத்தனார் கொடுத்துட்டா மறு வேலை பார்ப்பாங்களா? ஐயோ, இந்த நாத்தனாரால பாதிக்கப்பட்ட சங்கமா இருக்கும் போலயே. ஆனா பேரு கரெக்டா வச்சிருக்காங்க, நாத்தனார். நானும் நாத்தனார் போஸ்டிங்ல இருக்கேன். அதனால இதுக்கு மேல எதுவும் பேச விரும்பல. நெக்ஸ்ட், வீட்டுல தாயும் இருப்பாங்க, தந்தையும் இருப்பாங்க. அந்த தாய் தான் குழந்தைய ரொம்ப கட்டுப்பாட்டோட கண்ட்ரோலோட வளர்ப்பாங்க. ஏன், யாராவது நம்ம பிள்ளைய ஏதாவது சொல்லிடுவாங்களோ, என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிடுவாங்களோ. அந்த குழந்தை விடுமுறையில ஒரு 6 மணி 7 மணி ஆயிடுச்சு, தூங்கிட்டு இருக்கு. அம்மா என்ன சொல்லுவாங்க, எப்பா மணி 7 ஆச்சு, எந்திரி. உங்க தாத்தா பாட்டி பார்த்தாங்க, கத்துன்னு கத்துவாங்க, எந்திரின்னு. அப்போ நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுப்பாரு. நம்ம ஹீரோ யாருங்க? நம்ம அப்பா தாங்க. உள்ள வருவார். வந்து, அம்மா இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? அவ லீவு தான், தூங்குனா தூங்கிட்டு போறா, தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஆனா அவருக்கு மனசு கேட்காது. ஏன்னா அவர் தந்தை இல்ல. பாப்பா பக்கத்துல போய், பாப்பா மணி 9 ஆச்சு, சாப்பிட்டுட்டு நீ வேணா தூங்குறியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாருங்க. இந்த வார்த்தைய புகுந்த வீட்டுல யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா நடுவரே? ஏன் தாயால ஆசைப்படி சுதந்திரமா அந்த குழந்தைய வளர்க்க முடியல, தந்தையால அந்த குழந்தைய பிடிச்ச மாதிரி வளர்க்க முடியுது தெரியுமா நடுவரே? ஏன்னா தாய்க்கு அது புகுந்த வீடு, தந்தைக்கு அது பிறந்த வீடு. ஒரு ஆணாவே இருந்தாலும் இவங்க ஒரு ஆளுதான் இந்த பட்டிமன்ற தலைப்பை அலசி ஆராய்ச்சி அடிப்பிடிச்சு கறி பிடிச்சி வந்திருக்காங்க. கறி பிடிச்சில கொஞ்சம் மேக்கப் எக்ஸ்ட்ரா கோட்டிங் போட்டு தான் வந்திருக்கிறீங்க. அந்த ஒரு ஆண் வந்து ஆணே நினைச்சாலும் பிறந்த வீட்டில் தாங்க தான் குழந்தைய பிடிச்ச மாதிரி வளர்க்க முடியும். கணவனுக்கு கணவன் ஒரு பேர் இருக்கு. கணவனுக்கு கணவன் ஒரு பேர் இருக்கு. ஆமா, இருக்குல்ல. அது ஏன் தெரியுமா? ஏன், எதனால கணவர் அப்படின்னு ஏன் அப்படி இருக்குது? அதாவது ஒரு பெண் வயதுக்கு வந்ததுலேருந்து எனக்கான தலைவன் நம்மளை இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும் 1000 கனவுகளோடு அந்த தலைவனை திருமணம் முடிக்கிறா. அதனால தான் அந்த தலைவனுக்கு பேர் கணவன்னு பேர் வச்சுருக்காங்கங்க. விடுறாங்க இங்கே. ஏன் நான் இந்த சொல்கிறேன்னா, ஒரு பெண்ணோட கனவாக இருக்கட்டும், லட்சியமாக இருக்கட்டும், எல்லா விதமான தன்னம்பிக்கை, தைரியம், உற்சாகம், பாதுகாப்பு, இது எல்லாமே ஒரு சேர கிடைக்கக்கூடிய ஒரே இடம் நம்ம பிறந்த வீடு மட்டும்தாங்க. பெண்ணிற்கு பெருமை சேர்ப்பது புகுந்த வீடல்ல, பிறந்த வீடே என்று என் உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.